ஐயா, இப்போ நீங்கள் பலவித கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்கீங்க. நாங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு வரோம். ஆனால் அந்த கதாபாத்திரங்களெல்லாம் தாண்டி இன்றைக்கி விஞ்சி நிற்பது சிவகுமார் ஐயாவோட பேச்சும் அவருடைய ஞாபக சக்தியும். இந்த நினைவாற்றல் அப்படிங்கிறதெல்லாம் நினச்சோம்னா எனக்கு ஒருவேளை எங்கள் அப்பா போட்ட பேச்சியாக அதை நினைக்கிறேன் நான். ஏன்னா அவர் 33 வயசுலேயே இறந்துட்டார். பள்ளிக்கூடம் எங்கேயும் போய் அவர் படிக்கலை. சுயமாகவே எழுத்து குட்டி படிச்சுட்டு அதுக்கப்புறம் இரவு பாடசாலை வச்சு குழந்தைக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு பேர் ராக்கியா கவுண்டர்னு பேர் பாடசாலை நடத்திட்டு இருப்பார். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல மலையாள ஜோதிடரை போய் ஜோதியம் கற்றுக்கிட்டு நாலனா உங்களுக்கு ஜோசியம் பார்த்தா ஒரு நாலனா தான் வாங்குவார். அந்த மாதிரி கடைசி காலத்தில் அதெல்லாம் பண்ணி ஒரு 8 ஏக்கரா வானம் பார்த்த பூமியை ஒரு 2 கரிசல் மண்ணில் ஒரு 5 ஏக்கரா வாங்கி வச்சு செத்து போனார். இல்லைன்னா நான் பிச்சைக்காரனாக இருப்பேன். அவர்கிட்ட பெரிய ஆற்றலாக நான் பார்க்குறது நினைவாற்றல் ஒன்று. இந்த நிமித்தம்னு அதுக்கு பேர் சொல்கிறாங்க. நினைவாற்றல் காரணம் ஒரு ஒவ்வொரு கிருத்திக்கும் பழனிக்கு போய் முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கரை சத்தி சரவணா முத்துக்குறை வித்துக்குறை எனவும் மொத்த பாட்டை மனப்படமாக சொல்லி அப்போ தான் சாமி விட்டு வருவாரம்மா. அப்படி கடைசி தடவை போய் இந்த பாட்டு சொல்லி முடிச்சு சாமி விடும்போது அவருக்கு தொண்டை கட்டிச்சு. இப்போ பூபதிகிட்ட பேசும்போது தம்பி நாளை காலையிலவா நான் ஊருக்கு போயிட்டுருக்கேன். அந்த மாதிரி எங்கள் ஊரில் நான் உழுந்து போச்சுன்னு சொல்லுவாங்க. அது போயிடுச்சு. இப்போ 2 நாளில் அவர் இறந்துட்டார். பட்டு இந்த நினைவாற்றலுங்கிற விஷயமே எனக்கு அவர்கிட்ட இருந்து தான் வந்ததாக நினைக்கிறேன்.